அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சைக்காலஜி தமிழில் நாம் இப்போ பார்க்க போகிறது பகல் கனவு, டே ட்ரீமிங். முதல்ல கனவுனா என்னன்னு பார்க்கலாம். கனவு குறித்து சிக்மண்ட் ஃப்ராய்டு நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்காரு. உறங்கும்போது நம் கட்டுப்பாட்டில் இல்லாத மூளை தானாகவே நம் மனதில் உருவாக்கும் பிம்பங்களே கனவுகள் என்று சொல்றாரு. மனித மூளை நினைவுகளை சேமிக்கும் போதோ அடிக்கும் போதோ ஏற்படும் பக்க விளைவாகவே இது கருதப்படுது. நாம உறக்கத்தின் போது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கனவுகள் காண்கிறோம் என்பதுதான் உண்மை. கனவில்லாத உறக்கம் சாத்தியமே இல்லையா. ஆனா ஒரு சில நாட்கள்ல மட்டும் விழிப்பு நிலைக்கு அருகில் இருப்பதால் அந்த கனவுகள் எழுந்த பிறகும் நினைவில் இருக்குது. அதிகாலை கனவுகள் நினைவில் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம். நமது கனவுகள்ல இதுவரை நம் வாழ்வுல நாம் காணாத ஒரு இடமோ பொருளோ வராது என்கிறாங்க. ஆனால் கலந்து கட்டி வரும். அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் நம்முடைய பாட்டி ஜீன்ஸ் போட்டு கொண்டு போவார். நியூயார்க், அமெரிக்கா, ஜீன்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக நாம் பார்த்த விஷயங்களாக இருக்கும். கனவுகள் ஒவ்வொரு மனிதனையும் சிறந்த படைப்பாளியாக்குகின்றன. கற்பனைகள்ல எல்லைகளை அலட்சியமாக மீறுது. இங்க நாம இப்போ பகல் கனவை பத்தி பார்க்கலாம். இங்க ஒருத்தவர் புலம்புறாரு, இங்க இரவுல காணும் கனவே பலிக்க மாட்டேங்குது. 2 நாள் முந்தி எனக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கும் என கனவு கண்டேன். 2 நாளாக ஒரு ஈக்காக்கா கூட என்னை பார்க்க வரலன்னு அங்கலாய்க்கிறாரு. உறங்கும் போது காண்பது கனவு, அது நமக்கு தெரியும். விழித்திருக்கின்ற நிலையில கனவு காண்பதுண்டு, அது பகற்கனவு. பகற்கனவு என்றவுடன் பகலிலே உறங்கும் போது காணும் கனவு என்று கருதக்கூடாது. நன்றாக விழித்திருக்கும் போதே எழுகின்ற மனக்கோட்டைக்குத்தான் அந்த பெயர் வழங்குது. காலம் பகலாகவும் இருக்கலாம், இரவாகவும் இருக்கலாம். உறக்க நிலையிலே தோன்றுவது கனவு, விழிப்பு நிலையிலே தோன்றுவது பகல் கனவு. கனவு காணாதவர்களே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. பகற்கனவு காணாதவர்களும் வெகு அருமை. அதாவது ஏதாவது ஒரு நேரத்தில் பகல் கனவு காணத்தான் செய்வாங்க. மக்கள் கூட்டத்தையே ரெண்டு பெரும் பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பகற்கனவு காண்பவர் ஒரு பிரிவு, செயலிலே ஈடுபடுகின்றவர் மற்றொரு பிரிவு. ஆனா பகற்கனவு காண்பவன் செயலிலே இறங்க மாட்டான் என்பதில்லை. அதுபோலவே செயல் புரிகிறவன் பகற்கனவு காண மாட்டான் என்பதும் இல்லை. பகற்கனவில் மிகுதியாக காலத்தை செலவிடுபவர்கள் ஒரு பகுதி, செயல் புரிவதில் மிகுதியாக காலத்தை செலவிடுபவர்கள் மற்றொரு பகுதி. பகற்கனவு வேறு, சிந்தனை வேறு, ரெண்டும் ஒன்றல்ல. பகல் கனவு காண்போன் தனக்கு விருப்பமானபடியெல்லாம் எண்ணங்களையும் காட்சிகளையும் கற்பித்துக் கொள்கிறான். ஆனால் சிந்தனை செய்வோன் அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றியோ ஒரு சூழ்நிலையில் எவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியோ அவன் தன் மனத்தை ஊன்றி செலுத்தி எண்ணமிடுகிறான். அதுதான் சிந்தனை. மனம் போன போக்கில் அவன் செல்வதில்லை. அவன் மனத்தை என்ன உலகில் உறுதியாக நடக்கும்படி அறிவிக்கொண்டு தோன்றுகிறான். பகைவர்களின் கோட்டையை கைப்பற்ற வேண்டுமானால் அந்த மிலிட்ரி ஹெட்டு என்ன சொல்வார், அதற்காக எத்தனை ஆழ்ந்து சிந்தித்து திட்டம் போட வேண்டும், எவ்வாறு தாக்கினால் எளிதில் வெற்றி பெற முடியும் என்றும் அதற்கு எத்தனை பெரிய படை பலம் வேண்டும் என்றும் அவன் நன்கு எண்ணி பார்த்து முடிவு கட்ட வேண்டும். பல ஆயிரக்கணக்கான வீரர்களை பழி கொடுக்க வேண்டுமானாலும் அதற்கு அவன் தயங்காமல் இருக்க வேண்டும். இங்கனம் எண்ணி பார்த்து வேண்டுமானவற்றையெல்லாம் முன்னேற்பாடாக செய்து கொண்டு போர் தொடங்கினால்தான் அவன் வெற்றி காண முடியும். அவ்வாறில்லாமல் தான் எளிதிலே பகைவர்களை வென்று கோட்டைக்குள்ள நுழைந்து விட்டதாகவும் புகழ் மாலை பெற்றுவிட்டதாகவும் அவன் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தால் வெற்றி கிட்டிவிடாது. வாழ்க்கையில பல விஷயங்களை இதோட தொடர்புபடுத்தலாம். நிறைய பேர் பகல் கனவு கண்டுகொண்டே எந்த முன்னேற்பாடுலையும் செயல்படாம அப்படியே கண்டுகிட்டே இருக்கிறாங்க. அது தவறு. செயலிலேயே நாட்டம் உள்ளவனும் பகற்கனவு காண்பதுண்டு. ஆனால் அவன் அத்துடன் நின்று விடுவதில்லை. அவன் அக்கனவை நனவாக்க முனைகிறான். உறுதியோடு செயலில் ஈடுபடுகிறான். வானவெளியில சிறகை விரித்து வெள்ளை கொக்கு ஒயிலாக பறக்கிற மாதிரி சிந்தனை சிறப்போடு பறக்கிறான். அதை பார்த்து மனிதன் தானும் பறப்பது போல பகற்கனவு காண்கிறான். ஆயிரக்கணக்கானவங்க அத்துடன் மனநிறைவு அடைந்து விடுறாங்க. 1-2 பேர்கள் அதை வைத்து கற்பனை கவிதைகள் வரைகிறார்கள். ஒருவன் உண்மையாகவே பறக்க முயல்கிறான். பகற்கனவிலே அவன் அமைத்து கொண்ட விமானத்தை உண்மையாகவே உருவாக்க தனது அறிவை பயன்படுத்தி ஆழ்ந்து சிந்திக்கிறான். பறப்பதற்கு வேண்டிய விஞ்ஞான உண்மைகளையும் காண முயல்கிறான். பல சோதனைகளை செய்கிறான்.
அவற்றின் விளைவாக விமானம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கனவிற்கும் பகற்கனவிற்கும் பொதுவானவையும் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது. அவை இரண்டும் கனவு காண்பவனையே நடுநிலையாக கொண்டிருப்பவை. வாழ்க்கையில நிறைவேறாத மனதில் மறைந்து கிடக்கும் ஆசைகள் நிறைவேறுவதையே முக்கியமான இரண்டிலும் காண்கிறோம். சில ஆசைகளும் எண்ணங்களும் இழிந்தவைகளாக இருக்கலாம். அவற்றை மனிதன் அறிவினால் அடக்க முயல்கிறான். ஆனால் அவை மறைமனத்தின் அன்கான்சியஸ் மைண்ட்ல அழுந்து கிடக்குது. உறங்கும் போது அறிவின் ஆதிக்கம் சற்று தளருது. அந்த வேளையில அவர்கள் அது கனவாக வெளியாகுது. அதுபோலவே பகற்கனவிலும் அவ்வாசைகள் தோன்றி ஒரு வகையான மன நிறைவை அளிக்குது. பகற்கனவை பற்றி GH கிரீன் என்ற சைக்காட்ரிஸ்ட் இவ்வாறு எழுதியுள்ளாரு பாருங்க. நமக்கு தெரியாம மனதில அழுந்தி மறைந்து கிடக்கும் ஆசைகளை பகற்கனவு நிறைவேற்றுது. ஒருவன் தன்னை பற்றியே உயர்வாக கருதுவதை அது குறிக்குது. உலகத்தை பற்றி அவன் வெளிப்படையாக கொண்டுள்ள நினைப்பை தவிர வேறொரு நினைப்பிருப்பதையும் அது குறிப்பாக காட்டுது. செயலில் வேண்டுமென எழுதுகின்ற எண்ணத்திற்கும் செயலில் இறங்குவதற்கும் இடையே உண்டாகும் பல முக்கியமான நிகழ்ச்சிகளில் அதுவும் ஒன்றாக இருக்கலாம். மிக நல்ல முயற்சியோடு திடமாக செயலில் ஈடுபட்டிருக்கும் வேலையில் அல்லாது மற்ற வேலைகளில் அது ஆதிக்கம் செலுத்த தொடங்குது. பகற்கனவு சிறு வயது முதற்கொண்டே உண்டாகிறது. சிறு குழந்தைகள் விளையாடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு குழந்தை தன்னை தாயாகவும் ஏதாவது ஒரு பொருளை குழந்தையாகவும் கற்பனை செய்து பார்த்திருக்கலாம். அதை பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. தனது தாய் தன்னிடம் எவ்விதம் நடந்து கொள்கிறாளோ அதுபோலவே கற்பனை குழந்தையிலும் அது நடக்குது. தாயை போலவே பேசுது, கடுஞ்சொல் சொல்லுது. அந்த பிள்ளைய பார்த்து, அதாவது பொம்மை பிள்ளைய பார்த்து தண்டனை கொடுக்குது. அந்த கற்பனை குழந்தையிடம் தன்னிடமுள்ள குறும்புகள் எல்லாவற்றையும் அது காணுது. இவ்விதமாக தன்னை உயர்த்தியும் தன்னிடமுள்ள குறைகள் அந்த கற்பனை குழந்தையிடம் இருப்பதாக எண்ணிக்கொண்டும் அது விளையாடி மன நிறைவு பெறுது. இது ஒரு நல்ல உதாரணம் பகற்கனவுக்கு. 3 வயதாக இருக்கும் போது சுந்தரி என்ற பெண் அடிக்கடி தனக்கே தனியாக ஒரு சொந்த வீட்டில் இருப்பதாக பேசுவார். ஒரு உதாரணத்துக்கு, தன் வீட்டிலே நிறைய மிட்டாய் இருக்குது, பெரிய பெட்டி இருக்குது என்று என்னவோ பெருமையாக சொல்லிக் கொள்வாள். ஒரு நாள் அவள் தன் வீட்டில் பெரிய விருந்து நடக்கிறது என்றும் வடை பாயசம் எல்லாம் ஏராளமாக செய்யப்பட்டிருக்கிறது என்றும் கூறிவிட்டு எங்களுடன் உணவு உட்கொள்ள மறுத்து விட்டாள். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உணவு உள்ள மறுத்துட்டால் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாவ. அது அவளுடைய பகற்கனவை குறிக்குது. குழந்தைகள் தான் மிகுதியாக பகற்கனவு காண்பவர்கள். அவர்களுடைய பகற்கனவுகளை ஆராய்ந்து பார்த்தா அவை பெரும்பாலும் வாழ்க்கையில அடையப்பெறாத ஆசைகளை நிறைவேற்றுபவனாக இருக்கும் என்று மெக்டூகல் எழுதுகிறார். பொதுவாக சொன்னா 10வது வயதில் துணிகரச் செயல்களை பற்றிய பகற்கனவுகள் உண்டாகுமா? பலருடன் கூடி வீரச் செயல்கள் செய்வது போலவும் அவற்றிலெல்லாம் தானே முக்கியமாக இருப்பதாக போலவும் தனது தோழர்களுக்கு தானே தலைவனாக விளங்குவது போலவும் காட்சிகள் தோன்றுமா? காலை பருவத்திலே இளம் பருவத்திலேயே பிறக்கும் பகற்கனவுகள் பல அமைப்புடையவை. அப்பொழுது அதில் காதலுணர்ச்சியும் இயல்பாகவே இருக்கும். இவ்வாறு ஒவ்வொரு பருவத்திலும் அதற்கேற்றவாறு பகற்கனவுகள் உண்டாகுமா? சிறுவர்களின் பகற்கனவுகள் பொதுவாக குற்றமற்றவைகளாக இருக்குமா? அதாவது சிறுவர்களின் பகற்கனவு பொதுவாக குற்றமில்லாதவையாக இருக்கும். ஏனெனில் அந்த பருவத்தில் அடக்கியெடுக்க வேண்டிய இழிந்த எண்ணங்கள் உண்டாகாது. கனவுகளை ஆராய்வது போலவே பகற்கனவுகளையும் ஆராய்ந்தால் ஒருவனுடைய மனநிலையை அறிந்து கொள்ள முடியுங்கிறாங்க. பகற்கனவிலே அவனுடைய ஆசைகளும் எண்ணங்களும் பொதுவாக நேரடியாகவே வெளிப்படும். அந்த வகையில அவனுடைய மனநிலையை காண இது கனவை விட சிறப்பாக பயன்படும். ஆனால் பகற்கனவை வெளிப்படையாக கூறும்படி செய்வதுதான் பெரும்பாலும் இயலாது. அது இழிந்ததாக இருக்குமானால் அது அவனுக்கு ஒரு ஷை வரும் சொல்றதுக்கு. வெளியில கூற பொதுவாக யாரும் விரும்ப மாட்டாங்க. கனவின் பொருளை அறிந்து கொள்ள விரும்பக்கூடியவங்க அதை முறையாக கையாளுவதால் அறிந்து கொள்ள முடியும் என்று பொதுவாக சொல்ல முடியாது.
கனவுக்கு பலன் சொல்றேன்ற பேர் வழியெல்லாம் நிறைய ஏமாற்று பேர்களாக இருக்கிறாங்க. ஆக நம்ம பெரும்பாலும் நாம் கண்ட கனவை அது நல்லதோ கெட்டதோ பிறருக்கு சொல்லாமல் இருப்பது நல்லது. நல்ல கனவா இருந்தா சொல்லலாம். ஆனா கெட்ட கனவா இருந்தா அத சொல்லக்கூடாது. மேலும் அவர்கள் விளக்கம் சொல்றேன்னு சொல்லி உங்களோட மைண்ட கெடுத்துருவாங்க. அதனால பெரும்பாலும் கனவுகளை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது என்று சொல்றாங்க. பெரியவங்க சொல்றாங்க. Thanks for watching. Please subscribe our YouTube channel.